வணக்கம். இது ஆர்கே என்டர்பிரைசஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, நம்மளுக்கு வந்து டேபிள்லேயே செட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன செட்டிங்ஸ் தான் இது. இதில் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் ஓன் டேபிள்லேயே அதை ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இதை அசம்பிள் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து என்னென்னா, அந்த கப்பு இருக்கும், கப்புக்கு ஒரு ஸ்லாட்டர் கொடுத்துருப்போம். அதில் வந்து நம்ம வாஷர் போட்டு போல்ட் நெட் போட்டு அந்த நெட்டை போட்டு டைட் பண்ணிக்க வேண்டியதான். அது வந்து அட்ஜஸ்டிங் இருக்கும், அந்த ஹைட் அட்ஜஸ்டிங் இருக்கும். அதில் நம்ம ஒரு 1 இன்ச் ரேடியஸ்க்கு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து வெயிட் ட்ரில் பண்ணுறதுக்கான நாபு. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்க, 2 ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்கும், போல்டு போடுற மாதிரி. 2 ஹோல்ஸ் வந்து ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் டெம்பரவரியாக போடுறீங்கன்னா ஸ்க்ரூ போட்டுங்க, இல்லை பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா போல்டு போட்டு டைட் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் இது போடுறது வந்து என்னென்னா, நம்ம டில்ட் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த சாயறதுக்கான ஸ்டாப்பர்னுடைய போல்டு அது. நீங்கள் அதை வந்து நம்ம என்ன லெவலோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டெம்பரவரியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுனால ஸ்க்ரூ போட்டுக்கலாம். நம்ம அந்த ஸ்க்ரூ வந்து இது கீழே இருக்கிறது உட்டன் இது ப்ளைவுட் தான். நம்ம அழகாக அதில் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுலேயே நம்ம ஹோல்ஸ் போட்டு நெட்டு தனியாக கொடுத்துருப்போம். அந்த நெட்டை போட்டு நீங்கள் பெர்மனெண்ட்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம 4 ஸ்க்ரூவை வந்து நல்லா ஃபுல்லாக நல்லா டைட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கப்பு ஃபிக்ஸ் ஆகிடும். இதுலேருந்து நம்ம ஃப்ரேம் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கீழே கேப் இருக்கும், இடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும். அதனால் நம்மளுக்கு அதுக்கு ரப்பர் ஷீட்டே கொடுத்துருக்கோம். நீங்கள் என்னென்னா அந்த ரப்பர் ஷீட்டை போட்டு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு 3 mm திக்னஸ் ரப்பர் ஷீட்டு. இப்போ இந்த ரப்பர் ஷீட்டில் வந்து நம்ம கீழே போட்டு யூஸ் பண்ணும் போது, கீழே நம்ம டேபிள் சர்ஃபேஸ் ஒழுங்காக இல்லைனா கூட நம்ம இதில் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ரப்பர் ஷீட் வந்து 18x18 வரும். 18 1.5க்கு 1.5 தான், 1.5 அடிக்கு 1.5 அடி வரும். அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் அழகாக செட்டிங் கீழே வச்சுட்டு, இப்போ அதுக்கப்புறமா வந்து என்னென்னா நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேமில் வந்து நம்ம என்ன சொல்கிறதுனா, இப்போ அதில் டேப் போட்டிருப்போம். ஏன்னா நம்ம அதான் ஏற்கனவே இது ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்காகவும் க்ளீனிங்க்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சீக்கிரமாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அதனால் வந்து நம்மளுக்கு அந்த டேப்பை ஒட்டிட்டோன்னா துடைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதில் அழகாக 3 ஸ்டார் நாப் கொடுத்துருப்போம். அந்த நாபில் வந்து என்னென்னா, நம்ம அழகாக 2 அதுலேயும் நம்ம இதில் எக்ஸஸாகவே 2 கீழே நெட்டு வெல்டிங்கில் இருக்கும். நம்ம த்ரெட்டு போச்சுன்னா கூட இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ இதில் வந்து நம்ம நல்லா கை டென்ஷனே போதும், அழகாக வச்சுட்டு நீங்கள் அது ஈக்குவலாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க, கிராஸ் இல்லாமல். இப்போ நம்ம அதை டில்ட் பண்ணுறதுக்கான இப்போ வந்து ஃப்ரேம் வச்சு கீழே நல்லா இதுவாகிடுச்சான்னு பார்த்துட்டு, பேக்கில் இருக்கக்கூடிய 2 போல்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த போல்டை வந்து கரெக்டாக ஃப்ளாட்டாக வச்சுட்டு நல்லா ஃபுல் டைட் பண்ணிவிடுங்க. ஃபுல் டைட் பண்ணிட்டிங்கன்னா மூவ் ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படியே நம்ம கீழே பீஸ் வச்சு ஓட்டும் போது உங்களுக்கு சமதளமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம போடுறது வந்து மேலே அந்த ரவுண்டு போடுறதுக்கான நம்ம வெயிட் போடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கான போல்டு அது. நீங்கள் அதில் போட்டு ஒரு வெயிட்டு நம்ம அதில் 3 கொடுத்துருப்போம். உங்களுக்கு வந்து சைஸ் ஃப்ரேம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த எக்ஸஸாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது எவ்வளோ சாயுதுன்றதை நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாப்பர் போட்டு நிறுத்திக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு அதை ஃபுல்லாக இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது எப்படி பிரிண்ட் போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ பிரிண்ட் வந்து இப்போ என்னென்னா, இதில் எல்லா வெரைட்டிஸும் போட போகிறோம். நான் போடுறோம். இப்போ பேப்பர் பேக்ஸ்லேருந்து இப்போ இதில் சும்மா இது வந்து எப்படி போடலான்றதை கொடுத்துருக்கோம். இதுலேயே வந்து டபுள் கலரும் பண்ணலாம். நம்ம இப்போ புதுசாக வந்து கொடுத்துருக்கோம், ஸ்க்ரீன் பிரிண்டிங்க்கு கிட்டு ஸ்டார்டிங்காக யூஸ் பண்ணுறவங்களுக்கு. அதில் டபுள் கலர் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம அது வீடியோ ஆட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தால் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இதே சேனலில் கொடுத்துருப்போம். இப்போ இதில் வந்து நம்ம பேப்பர் இப்போ நம்ம நார்மல் இப்போ க்ளோசரி ஷாப்லேயும் மெடிக்கல் ஷாப்லேயும் அந்த கொடுப்பாங்க. இது வந்து பிபி கவர். இப்போ இந்த பிபி கவர்லேயும் என்னென்னா ஒரு மெட்டீரியலுக்கு வந்து இங்க்கு வேரியஸ் ஆகும். ஏன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி சொல்கிறதுனா, அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி இங்க்கு போடுவோம். மோஸ்ட்லி என்னென்னா கஸ்டமர் தான் டிசைட் பண்ணுறாங்க நம்ம என்ன இங்க்கு யூஸ் பண்ணணுன்றது. ஏன்னா அந்த காஸ்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன காஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம அவங்க கொடுக்குற விட நம்ம ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ணி போட்டால் ப்ராஃபிட்டபிள் இருக்காது. அதனால் நீங்கள் இப்போ என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, கஸ்டமர் என்ன காஸ்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இங்க்கு இன்றைக்கி வேரியஸ் டைப் ஆஃப் இங்க்ஸ் இருக்குது. நம்ம இதில் சும்மா உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுனால உங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம ஒரே இதில் பிரிண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்க்கினுடைய வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு மெட்டீரியலுக்கும் கொஞ்சம் தின்னு எப்படி இருக்குதுன்னு நம்ம கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுவோம். இது சாம்பிள்ன்றனால ஒன்றும் பிரச்சனை இல்லைனால இதுவாக இருக்கும். நீங்கள் ஒரு இங்க்குக்கு நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மெஷ்ஷும் மாறுபடும். அது நம்ம ஏற்கனவே பார்க்குறவங்க எல்லாம் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், தெரிஞ்சிருக்கும்.
அதனால் நீங்கள் போடும்போது என்னென்னா கிளியராக இதில் வச்சு சர்ஃபேஸில் ஈவனாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிறத மட்டும் தான் போடுறோம். இன்சர்ட் பண்ணிலாம் பண்ணோன்னா நம்ம மிஷினரிஸ் ஏற்கனவே நம்ம இதை விட நிறைய மிஷினரிஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 4-5 மிஷினரிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு வீடியோஸ்லையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி போகிறது, டிஷர்ட்ஸு, பேக்கு, இப்போ ஸ்டிச் பண்ண பேக்கை நுழைச்சி போடுறது, அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இதில் வந்து இப்போ இதை பேக் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம ரப்பர் ஷீட்டுக்கு பதிலாக கீழே வந்து நம்மளுக்கு கிளாஸ் வச்சும் பண்ணலாம். இப்போ அடுத்த செட்டிங்ஸில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. இப்போ இது வந்து கீழே இப்போ ரப்பர் செட்டிங்ஸை யூஸ் பண்ணிட்டேன். ஒருத்தவங்க என்னென்னா கீழே கிளாஸ் வச்சு பண்ணுவாங்க. கிளாஸ் வச்சு பண்ணும்போது நம்ம இங்க்கு வந்து கீழே இது கிளாத்லாம் போடும்போது ஒட்டும், அதில் போடும்போது கொஞ்சம் ஒட்டாது. இது செட்டிங்ஸ் என்னென்னா இப்போ நம்ம போகிறது வந்து 6mm கிளாஸ் தான். இதில் நீங்கள் 10mm கிளாஸ் கூட போட்டுக்கலாம். ஏன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் உடையாமல் இருக்கும். நம்ம அதே மாதிரி தான் இப்போ கிளாஸை வச்சுட்டு பேக்கில் வந்து அந்த 2 நெட்டு இருக்கும். அந்த 2 நெட்டை அழகாக லூஸ் பண்ணிவிட்டு ஹைட் ஆகும். அதை ஹைட் பண்ணி கீழே நீங்கள் ஃப்ரேமை பிடிச்சிங்கன்னா சமதளம் ஆகிடும். நீங்கள் அப்போ வந்து அழகாக இது பண்ணிவிட்டு அதை டைட் பண்ணிவிடுங்க. அதை டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ கிளாஸ் நம்ம இது பண்ணுறதுக்கு என்ன டைப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இல்லைப்பா இதோட இது நம்ம டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ப்ளைவுட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹைட் வந்து 3/4லேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே வரைக்கும் நீங்கள் ஹைட் பண்ணலாம். இது 3/4 இன்ச்சு ப்ளைவுட்டு. இது வந்து 1.5க்கு 1.5, அதான் 18x18. அதை இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த அழகாக இதை செட்டிங்ஸ் போட்டு நீங்கள் ஃப்ரேமை பிடிச்சி பேக்கில் இருக்கிறத லூஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது சும்மா சிம்பிள் யூசேஜ் மெத்தட் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். மிஷினரிஸ் வேணுனாலும் நம்ம கிட்டே இருக்குது, இதை வீடியோஸ் இருக்குது. இல்லை அதை பற்றி டவுட்ஸு ஏதாவது இதனுடைய மிஷினரிஸ் வேணும்னா எனக்கு மேலே இருக்க காண்டாக்ட் நம்பரில் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம மிஷின்ஸும் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸ்க்ரீன் பிரிண்டிங்கான பேசிக் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், கிட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். எல்லாம் இருக்குது. இதில் ஏதாவது டவுட்ஸு இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சிங்கன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள், ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நம்ம போட்ட பேக்ஸ்னுடைய சாம்பிள் இமேஜஸ் தான் இது. பாருங்கள், ஏதாவது டவுட்ஸ்னால் கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ்.